ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சாச்சு. சரி 10 நிமிஷம் வீடியோ போட்டலாம்னு சொல்லிட்டு வந்தேன். தீவனம் மட்டும் கட் பண்ணணும், பேலன்ஸ் அப்பா போய் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பின்னாடி போயிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டு கொண்டு வரணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 12,000 நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அந்த பில்லு வச்சுட்டு. ஸோ அதில் நிறையா பேர் கொஸ்டின் கேட்டு நீ செலவு சொல்லுப்பான்னு. ஆனால் செலவு வந்துட்டு எதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு 12,000 வந்திருக்கு. 26,000 வந்து டோட்டலாக 26,000 14,000 கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு பிரித்து கொடுத்தது. அது யாருக்குன்னா என்கிட்ட பால் ஊற்றிட்டு இருக்காங்க. என்னைய மாதிரி நான் ஆரம்பித்தோன்னே என்னை பார்த்து பால் பண்ண ஆரம்பித்தவங்க. அவங்களுக்கு நான் பால் அவங்களுக்கு காசு நான் கொடுத்துக்கிட்டு என்கிட்ட பால் ஊற்றுறாங்க. என் பேரில் செக் வரும். ஸோ அவங்களுக்கு நான் பாலை பிரித்து கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? அது அந்த 14,000க்கு அந்த கணக்கு. 12,000ல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நம்ம தீவனம் வந்து நம்ம ஓன் கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். தானியத்தை வாங்கி அரைச்சி நானும் இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு தீவன செலவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 10 நாளைக்கு 4,000 தான் மினிமமே. சரிங்களா? இந்த 4,000க்குள்ள தீவனத்தை வாங்கி அதை அரைச்சி எவ்வளோ எனக்கு 4 லிட்டரு பால் மாடு கொடுக்குது. அந்த 4 லிட்டருக்கு ஏற்ற மாதிரி நான் தீவனம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? நம்ம அதிகப்படியான கறவை உள்ள மாடு நம்மகிட்ட கிடையாது. நம்ம கறவை அதிகமாக இருந்தால் நம்ம தீவனம் அதிகம் கொடுக்க போகிறோம். நம்மகிட்ட வந்து என்கிட்ட இருக்கிறப்பறம் தெரியும் ஜெர்சி ஜிந்து அந்த கிராஸ் தான் வச்சுருக்கோம். ஹெச்எஃப் மாடு ஆல்ரெடி வச்சிருந்த ஸ்டார்டிங்கில் என் தரைக்கு செட் ஆகலை. அதோட அந்த மாடை சேஞ்ச் பண்ணிட்டு என் தரைக்கு என்ன செட் ஆகும், நான் கொடுக்குற தீவனத்துக்கு என்ன செட் ஆகுன்றதை நல்லா கற்றுக்கிட்டு இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6 மாடு கையில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு மேனேஜ் ஆகி போயிட்டுருக்கு. மருந்து செலவுலாம் போக உன்னோட உழைப்பு போகணும். என்னோடய பிஸ்னஸ் இது தான். என்னோடய உழைப்புக்குன்னு தனியாக இதில் காசு ஒதுக்க முடியாது. ஸோ யாராக இருந்தால் உங்களுக்கு தெரியும் என்னோடய உழைப்பு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்தோம் எந்த ஒரு பிஸ்னஸ் நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியாது. சரிங்களா? நம்ம செலவு போக ப்ராஃபிட் நம்ம போட்ட முதல்ல ஆல்ரெடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமே அந்த மணியை எடுக்கிறது. அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட்லாம் யோசிக்க முடியும். சரிங்களா? அதில் என்னோட உழைப்புக்கும் தனியாக நான் காசு பிரிக்க முடியாது. மருந்து செலவு பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கும் நான் டேபிள் தனியாக வச்சுருக்கேன். புக்கில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன மாட்டுக்கு என்ன போட்டிருக்கேன், என்ன கொடுத்துருக்கேன்றது டோட்டலாக அதில் கொடுத்துட்டு வந்துருக்கனால எந்த மாட்டுக்கு எப்போ தடுப்பூசி போட்டேன், என்ன கொடுத்துருக்கேன்ற வரைக்கும் எல்லாம் அதில் இருக்குது. எப்போ குடல் புழுக்கு நீக்கம் பண்ணேன். ஸோ அதெல்லாம் எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டுருக்கனால எனக்கு மருந்து செலவு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இல்லாமல் இதை நம்பி நம்ம பால் உற்பத்தி மட்டுமே நம்ம கையில் கிடையாது. ஸோ ஆடு வளர்க்குறோம். ஆட்டை ஒரு 10-15 ஆடு நிற்கிது. ஆடுமே நான் வந்துட்டு ஆடு வந்து ப்ரீடு போட்டில் எடுக்கிறது கிடையாது. சின்ன குட்டியை எடுத்துகிட்டு வந்து பால் இருக்குனால பால் போட்டு தான் அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு நான் தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக ஆடு குட்டி எப்படி வளர்க்குறதுன்றதை குட்டியை எடுத்து எப்படி வளர்க்குறன்ற ஒரு வீடியோ தனியாக போகிறேன். அது இல்லாமல் நாட்டுக்கோழி தனியாக எடுத்து வளர்த்துட்ருக்கோம். கம்மியாக தான் வச்சுருக்கோம். ஒரு 50 கோழிகிட்ட நிற்கிது. நாட்டுக்கோழி சேவை எல்லாம் கலந்து ஒன்லி நாட்டுக்கோழி நம்ம வீட்டு முறையில் வளர்த்துட்ருக்கேன். இன்குபேட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு செயற்கை முறையில் எதுவுமே பண்ணுறதில்ல. இயற்கை முறையில் முட்டை வச்சு அதை பொறிக்க வச்சு முட்டையும் கொடுக்குறோம். மேக்ஸிமம் முட்டை சேல் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ப்ரீடுக்கு வேணும்னு சொல்லிட்டு அடையில வச்சு குஞ்சு பொரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வீட்டிலே வந்து வாங்கி போயிட்டுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிங்க பண்ண நானும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா அந்த ஃபீல்டை போய் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு அதுதான் சந்தோஷம். என்னை பார்த்து நீங்கள் 4 பேர் ஆரம்பிங்க. இதில் நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கங்க. செலவை வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எந்த ஒரு சின்ன யூனிக்கான ஒரு இடத்துலையும் நம்ம எப்படி காசை வந்துட்டு யூஸ் பண்ணலாம், இந்த இடத்துல இந்த மாதிரி மாற்றி பண்ணோம்னா நம்மளுக்கு சொல்லிட்டு மணி மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கங்க, தீவன மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கங்க. ஸோ கண்டிப்பாக லாபம் இருக்கும். லாபம் இல்லாத எந்த தொழிலும் கிடையாது. ஸோ அதை நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? அதை நீங்கள் லாஸ் பண்ணுறது இல்லாமல் உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ. பாய்.